ஓகே, வெல்கம் டு ஸ்டெம் ஸ்டுடியோஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைமென்ஷன் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். டைமென்ஷன் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் மட்டும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்லிடுறேன். நேற்று கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இல்லை இதுக்கு முன்னாடி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வந்து எப்படி பிரித்தோம் அப்படின்னா, ரெண்டாக பிரித்தோம். ஒன்று பேஸ், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டெரைவ்ட். ஸோ பேஸ்னா என்ன, டெரைவ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இது ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட ஒரு சப் டாபிக். ரெண்டாவது சப் டாபிக் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கன்வர்ஷன். ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு யூனிட்டை இன்னொரு யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். N1U1 is equal to N2U2. ஸோ இது வந்து நேற்று கிளாஸில் பார்த்தோம். இது இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். கொஷனில் வந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா 1 டிகிரி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. 1 டிகிரியை வந்து ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணுங்கள், ரேடியன் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 டிகிரின்றது வந்து என்ன அப்படின்னா π/180. ஸோ இதுதான் நம்ம 1 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ π/180 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 1 டிகிரியோட வேல்யூ கிடைச்சிரும். அதாவது 22 divided by 7 into 180 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதோ அது வந்து இந்த டிகிரியிலிருந்து ரேடியன் பர் செகண்டாக மாறிடும். ஸோ ரஃப்லி கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1.746 into 10 to the power of -2 radian per second இது கிடைக்கும். இதே மாதிரியே வந்து 1 arc minuteன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 1 dash இதை வந்து arc minuteன்னு சொல்லுவோம். 1 arc minute அப்படின்னா என்னன்னா இந்த 1 டிகிரி divided by 60 இதை வந்து ஒரு arc minute அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1/60 அப்படியே இருக்கட்டும். இந்த I0க்கு பதிலாக வந்து நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா π/180 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதோ அது 1 arc minute. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ரஃபாக இந்த ஆன்சர் வந்திருக்கும், ரேடியன் பர் செகண்ட். அதே மாதிரி 1 டபுள் டேஷ், அதாவது இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செகண்ட் ஆஃப் ஆர்க், அப்படி இல்லைன்னா ஆர்க் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்க் செகண்ட். அப்போ இதுக்கு 1 டேஷ் டிவைடட் பை 60. அப்போது இங்கே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஐ டேஷ் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஐ டேஷ்ன்றது என்னது, I0 டிவைடட் பை 60 இன்டூ 60. இந்த 60யை வந்து நான் எழுதிக்கிறேன். I0ன்றது என்னது π/180. அப்போ π டிவைடட் பை 180 ஓகே இன்டூ 1/60 into 60. ஸோ இது பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா 1 arc second. ஸோ ரஃபாக உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 4.85 into 10 to the power of -6 radian per second வரும் இதுக்கு, ஆர்க் செகண்டுக்கு. ஸோ இந்த கன்வர்ஷன்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டாவது டாபிக். ஃபிசிக்கல் குவான்டிட்டி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஸோ டைமென்ஷன் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோன்றதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து டைமென்ஷன் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டைமென்ஷன் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து இன்னும் சிம்பிளாக சொன்ன போனோம் அப்படின்னா பவரில் எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம பார்த்த மாதிரி 7 பேஸ் குவான்டிட்டிஸ் பார்த்தோம். என்னென்னது, லென்த்து, மாஸு, டைமு, கரண்ட், temperature, amount of substance, and 7ஆவதா வந்து என்ன அப்படின்னா luminous intensity. இந்த 7 தான் வந்து நம்மளோட பேஸ் குவான்டிட்டிஸ். ஸோ இதுதான் வந்து 7 டைமென்ஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதுனா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்மளோட டைமென்ஷன்ஸ். ஓகே, ஸோ டீட்டா அப்படி இல்லைன்னா கெல்வின்லையும் எழுதுவாங்க. ஓகே, அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து MOL மோல்னு எழுதுவோம். இதை வந்து CDயில் எழுதுவோம், கேண்டலால். ஸோ இதுதான் 7 டைமென்ஷன்ஸ். இந்த டைமென்ஷன்ஸை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் கால்குலேட் பண்ணி எழுத போகிறோம். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஒரு ஈஸியான வே டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஈக்குவேஷன். இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ரைட், இப்போது நான் முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரியான பேஸ் குவான்டிட்டிஸ்லேருந்து வர்றது தான் டெரைவ் குவான்டிட்டிஸ். ஸோ டெரைவ் குவான்டிட்டிஸ் வந்து என் நம்பராக இருக்குது, எல்லா ஃபார்முலாலையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் உங்கள் ஒரு ஃபார்முலாவை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டீபக் பண்ணுறதுக்கோ இல்லைனா ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணுறோம். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா ஸ்பீட் எடுத்துக்கலாம்.
இப்போ ஸ்பீடுன்றது ஒரு டெரைவ் குவான்டிட்டி. அதோட பேஸ் குவான்டிட்டிஸ் என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு இது வந்து நான் யூனிட்டில் எழுதுகிறேன். யூனிட் என்னது? டிஸ்டன்ஸுக்கு மீட்டர், டைமுக்கு செகண்ட். இப்போ டைமென்ஷனாக எழுதுகிறேன். இதை டைமென்ஷனாக எழுதணும் அப்படின்னா எம் வந்து 1 இருக்கு, எஸ் வந்து -1 இருக்கு. எம்ன்றது டிஸ்டன்ஸ், அதாவது லென்த். அப்போது லென்த்து வந்து 1, டைம் வந்து -1. ஸோ இந்த மாதிரி பவரில் எழுதுறது தான் டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி அடுத்தது ஃபோர்ஸுக்கு. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். மாஸுக்கு யூனிட் வந்து கேஜி, ஆக்சிலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். அப்போ இதுக்கு டைமென்ஷன் எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? எம் எல் டி. எம்ன்றது 1, அதாவது கேஜி 1 இருக்கு, மீட்டர் அப்படின்றது எல், அதுவும் 1 இருக்கு, செகண்ட்ன்றது -2. ஓகே, ஸோ கேஜி எம் எஸ் பா -2, அதை தான் இப்படி எழுதியிருக்கோம். மூணாவதா ஓகே, அடுத்து வேற என்ன எழுதலாம் அப்படின்னா எனர்ஜி. எனர்ஜியோட ஃபார்முலா கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா எடுத்தாலும் சரி, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எடுத்தாலும் சரி, அதாவது ½ mv² இல்லைன்னா mgh, இது ரெண்டுத்துல எந்த ஃபார்முலா வச்சு வேணாலும் நீங்கள் யூனிட் எழுதலாம். அப்போ இதோட யூனிட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா மாஸுக்கு கேஜி, ஹாஃப் வந்து கான்ஸ்டன்ட், அதனால அதை எடுக்கணும்னு இல்லை. வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து என்னன்னா மீட்டர் பர் செகண்ட், இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ அப்போ கேஜி m² s பா -2ன்னு வந்திருக்கும். அப்போ டைமென்ஷன் எழுதும்போது mன்றது 1, Lன்றது 2, Tன்றது -2. ஸோ இதுதான் வந்து எனர்ஜிக்கு. எனர்ஜிக்கு இன்னொரு யூனிட்டும் இருக்கு, ஸ்பெஷல் யூனிட். அதை தான் நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜூல்ஸ். ஸோ எனர்ஜியோட ஸ்பெஷல் யூனிட் வந்து ஜூல்ஸ்னால ஜூல்ஸ் வச்சுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வேற என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம்? ஓகே, நாலாவதா டார்க். டார்க்கோட ஃபார்முலா வந்து என்னது? ஃபோர்ஸ் பை பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ ஃபோர்ஸுக்கு கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா மீட்டர் வந்து கேன்சல் ஆகிடும். ஃபோர்ஸுக்கு கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐம் சாரி, ஃபார்முலா தப்பாக எழுதியிருக்கேன் நான். ரைட், ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ரைட், ஸோ கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்டூ மீட்டர், which is equal to kg meter square s power -2. அப்போ m 1, mass 1, length 2, time வந்து -2. அஞ்சாவதா ஒர்க். ஒர்க்கோட ஃபார்முலா இல்லை யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கோட யூனிட் வந்து ஜூல்ஸ். அப்போ ஒர்க்கோட யூனிட் வந்து நம்ம வந்து என்னென்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஜூல்ஸ்னு எழுத போகிறோம். ஆர் இதுக்கும் எனர்ஜிக்கும் சேம் யூனிட் தான் இருக்கும், ஏன்னா எனர்ஜியும் நம்ம ஜூல்ஸில் தான் எழுதணும். ஸோ இதுக்கும் எனர்ஜிக்கும் இருக்கிற யூனிட் தான் ஒர்க்குக்கும் இருக்கும். அப்போ ஒர்க்குக்கு வந்து என்ன யூனிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜி எம் ஸ்கொயர் எஸ் பா -2. ஸோ இதுதான் ஒர்க்குக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா குவான்டிட்டிக்குமே உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு டைமென்ஷன் அனாலிசிஸ் கொண்டு வர முடியும், டைமென்ஷன் அனாலிசிஸை ஃபார்ம் பண்ண முடியும், எழுத முடியும். இதே மாதிரி ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா டைமென்ஷன் அனாலிசிஸ் எல்லாத்துக்குமே எழுதிட முடியும். அடுத்த மொமெண்டம்க்கு பார்த்தீங்கன்னா மொமெண்டமோட ஃபார்முலா வந்து என்னது? மாஸ் இன்டூ மொமெண்டமோட ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டூ வெலாசிட்டி. அப்போ கேஜி எம் பை எஸ். ஓகே,
ஸோ இதே மாதிரியே வந்து இம்பல்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயினு, ப்ரெஷரு, ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, கேஸ் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரியான கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களால் இந்த பேஸ் குவான்டிட்டி வச்சு என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா எழுதிட முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக டைமென்ஷனல் அனாலிசிஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிட முடியும். ஸோ இதுதான் டைமென்ஷனல் அனாலிசிஸ். டைமென்ஷனல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் வந்து என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், எங்கெங்கெல்லாம் டைமென்ஷனல் அனாலிசிஸ் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், எப்படி வந்து கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும், இது எல்லாமே வந்து நம்ம இதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.